மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட இசையமைப்பாளர், இயக்குனர், தொலைக்காட்சி தொகுப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். பல தியாகங்களை இந்தியா முழுக்க இருக்க விவசாயிகள் பண்ணப்போ இந்த பிரதமருக்கு விவசாயி மேல இருந்த அக்கறை எங்க போச்சு? இவ்வளவு நாள் அவர்கள் மேல வெறுப்பையும் எதிர்ப்பையும் வைத்துக்கொண்டு அவர்களை நசுக்க துடித்த பிரதமருக்கு திடீரென்று எங்க இருந்து பாசம் வந்தது? இது பெரிய தேர்தல் நாடகம். பீகார் தேர்தல் தமிழகத்திலும் எதிரொலிக்குமா? எஸ்ஐஆர் எவ்வளவு பெரிய மக்கள் விரோத செயல், ஜனநாயக விரோத செயல்ன்றது உச்ச நீதிமன்றத்துக்கும் தெரியுது, தனிப்பட்ட நீதி அரசர்களுக்கும் தெரியுது. ஜனநாயகத்தில் உண்மையில், நேர்மையில், அறத்தில் நம்பிக்கை உள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு புரட்சி போராட்டமாக இது வெடிக்கத்தான் போகிறது. அதிமுகவுக்கு எதிரான கட்சிகளின் வாக்குகளையும் பிஜேபிக்கு எதிரான கட்சிகளின் வாக்குகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீக்க முடியுமோ அவ்வளவு நீக்க முடியும். நம்ம அமைதியா இருக்கிற மாநிலமும் இல்லை, நம்மளை அடக்கி வைக்க போற அளவுக்கு நம்மளும் இல்லை. இந்தி தேவைன்ற கட்டம் வந்து அதை கத்துக்குவோம். அதை இவங்க திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதுதான். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். இப்போ நேற்றைக்கு பீகார் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருந்தாங்க. விவசாயிகள் நடத்தின மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. இதுக்காக விவசாயிகளும் பயங்கரமான ஆதரவை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இதே விவசாயிகள் தான் மத்திய அரசு எதிர்த்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் டெல்லியில் நடத்தியிருந்தாங்க. இதை பற்றின உங்களோட முதற்கட்ட கருத்து என்ன சார்? அரசியலை பற்றி கருத்துக்கள் என்னோட சமூக வலைதளங்களில் எழுதிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம், இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு சிந்திக்க தூண்டணும். நான் சொல்றது தான் சரின்னு அவங்களை ஏற்றுக்க சொல்றதும் இல்லை இந்த வழி தான் நீங்கள் போகணுன்றது இல்லை. நான் எப்படி ஒரு கருத்தையும் ஒரு செயலையும் செயல்பாட்டையும் ஆராய்ந்து இது சரி இது தவறுன்னு நினைக்கிறனோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பார்வையில் சிந்திச்சு முடிவெடுங்க. சும்மா ஒரு நடிகர் பிரபலம் இல்லை ஒரு தலைவர் நல்லா பேசுகிறாருன்றதுக்காக பின்னாடி போகாதீங்க. அவர் சொல்கிற கருத்தை பாருங்க, இது உங்களுக்கு நல்லதா, உங்கள் தலைமுறைக்கு நல்லதா, நம்ம தமிழ் தமிழ் இனத்துக்கோட எதிர்காலத்துக்கு நல்லதா, அவங்களுக்கு எதிர்கால திட்டம் இருக்கா, இப்படியெல்லாம் சிந்திச்சு நீங்கள் யாரை வேணாலும் ஆதரிங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நான் அரசியல் கருத்துக்கள் எழுதுகிறேன். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் இதை கேட்குறீங்க. தமிழகத்துக்கு இந்த இந்திய பிரதமர் இப்போ இருக்கிற நரேந்திர மோடி எவ்வளவு அநீதிகள் இழைத்து கொண்டு இருக்கிறார் என்பது என்னை விட அரசியல் ஒன்று கூர்ந்து நோக்கிற பலருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ இன்னும் ஒரு சில மாதங்களில் தேர்தல் வர இருக்கிறனால விவசாயிகளுக்கு ஆதரவு போல இவர் இங்கே போகும்பொழுது அது எவ்வளவு ஒரு போலியான விஷயம்ன்றது எல்லா மக்களுக்கும் தெரியும். ஏன்னா இவர் எப்படி விவசாயிகளுக்கு எதிராக அந்த சட்டங்களை கொண்டு ஒரு வருடத்தையும் தாண்டி பல விவசாயிகள் போராட்டத்தில் பஞ்சாப்லேருந்தும் ஹரியானாலேருந்தும் அந்த விவசாயிகள் உயிரிழந்த தருணத்தில் கூட அவங்கள ஊருக்கு வெளியில் ஒதுக்கி வச்சு அந்த சட்டத்தை பேசக்கூட அழைக்க மாட்டேன், இதில் ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாதுன்னு இங்கெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அது வாபஸ் வைக்கிற அளவுக்கு பல தியாகங்களை இந்தியா முழுக்க இருக்க விவசாயிகள் பண்ணப்போ இந்த பிரதமருக்கு விவசாயி மேலே இருந்த அக்கறை எங்கே போச்சு? தமிழ்நாட்டுக்கு இப்போ தேர்தல் பக்கம் விவசாயிகள் அழைச்சோன்னு ஒரு சங்கத்துக்கு வரீங்களே, இதெல்லாம் நானும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களை மாதிரியும் கேட்குறேன். இதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இது தேர்தல் நாடகம் என்று தெரியும். இப்போ இதுல கலந்துகிட்டவங்க உண்மையான விவசாயிகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சார். அது எப்படி பாக்குறீங்க? நான் அதுக்குள்ள போகல, நான் இந்த பக்கத்துல சொல்றேன். அது மறுபார்வை. அது இங்க இருக்கிற இன்னும் அரசியல்ல தேர்ந்தவர்களுக்கு அது தெரியும். அந்த பக்கம் எனக்கு பெரிய ஈடுபாடும் ஆர்வமும் கிடையாது. இந்த பிரதமர் எதுக்காக இங்க வரார், விவசாயிகள்ன்ற அமைப்பை கூப்பிடும் பொழுது வராருன்னா, இப்ப நான் சொன்னதுதான், இவ்வளவு நாள் அவர்கள் மேல வெறுப்பையும் எதிர்ப்பையும் வைத்துக்கொண்டு அவர்களை நசுக்க துடித்த பிரதமருக்கு திடீரென்று எங்க இருந்து பாசம் வந்தது? இது பெரிய தேர்தல் நாடகம், அவ்வளவுதான். பிரதமருக்கு பாசம் வந்தது அப்படிங்கறத தாண்டி விவசாயிகளுக்குமே அதிகமான பாசம் இருக்குதே சார். அவங்க பேசும்போது இவங்க தோல்ல இருக்கக்கூடிய அந்த துண்டெல்லாம் எடுத்து சுத்துறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது விவசாயிகளோட கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற கேள்வி வருதே சார். அதுதான். இப்போ அவங்க பக்கத்துல நம்ம பார்த்தோம்னா இவங்க யாரு, எதற்காக அவங்களை அழைத்தார்கள்? சில சமயங்கள்ல நமக்கு பிரதமரை பிடிக்கல, அவருடைய கருத்துக்கள் எல்லாம் நம்மளால ஏற்க முடியுது, ஏற்க முடியல, அதெல்லாம் இல்லாம தேவை கருதி, கால சூழல் கருதி சில விஷயங்கள்ல எதிரிகளிடமிருந்தும் நம்ம அனுசரணையா சில விஷயங்களை போய் நாடி தேவைகளை பூர்த்தி செய்ய வாங்கி கொடுப்பதும் ஒரு சாதுரியம் தான். ஒருவேளை அதை அவங்க செய்ய துணிஞ்சாங்களா, அதுக்காக தான் இதை கூட்டினாங்களான்றதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்.
இதுல வந்து பேசிட்டு இருக்கும்போதே விவசாயிகள் எல்லாருமே பிரதமர் முன்னிலையில பேசுறாங்க. அவங்க பேசுறதே வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பேசுறதே புரியாத போது அவங்களோட பிரச்சனைகளை எப்படி இவங்களால புரிஞ்சுக்க முடியும், உணர முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி உணர முடியும் வந்த பாக்குறீங்க? நோக்கம் எதுன்றது தெரியும் பொழுது அந்த நோக்கத்தை அவங்க சொல்றது புரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் சிரமம் இருக்காது. இவர் வந்தது எதுக்காகன்றது முதலே இப்ப நான் சொல்லிட்டேன். ம், அதனால அவருக்கு அது புரிந்தாலும் ஒண்ணுதான், புரியலனாலும் ஒண்ணு வந்திருக்கிறது. இவர் வந்திருக்கிறது தேர்தலில் ஆதரவு திரட்டுறதுக்காக. இது ஒரு தேர்தல் யுக்தி அப்படிங்கிற மாதிரி ஆமா, சொல்றீங்க. நிச்சயம். ஓகே, அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேசும்போதே சொல்றாங்க, பீகார் தேர்தலோட அந்த காற்று வந்து தமிழகத்திலும் வீச போகுது, வீசுறது மாதிரி தெரியுது அப்படின்னு மோடி அவர்களே சொல்லியிருக்காங்க. பீகார் தேர்தல் தமிழகத்திலும் எதிரொலிக்குமா? தேர்தலுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு ஆதரவா சாதகமாக தான் கருத்துக்களை வெளியில அள்ளி தெரிப்பாங்க மக்களுக்கு, அவர்கள் மேல நம்பிக்கை ஏற்படுத்த. அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து நம்ம விவாதித்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கட்சிகளை விமர்சிக்கிறத விட நம்ம மக்களுக்கு, நம்ம மண்ணுக்கு என்ன தேவை, இங்க இருக்கிற யாரால அதை நிறைவா செய்ய முடியும் அல்லது அதிகமாக செய்ய முடியும். ஒருவர் செய்ய தயாரா இருந்தால் கூட இன்னொருவரால இன்னும் சிறப்பா செய்ய முடியும். நம்ம தேவைகளை தான் பார்த்துக்கணும். அவங்க என்ன வேணா பேசிட்டு போகட்டும். பீகார் தேர்தல் முடிவுகள் இங்கேயும் எதிரொலிக்கும்னு சொன்னா அது அந்த கட்சிக்கு ஆதரவா அவர்கள் பேசுகிற பேச்சு, தேர்தல் பரப்புரை. அது நம்ம அதை பற்றி பெரிய அக்கறை காட்ட வேண்டிய அவசியம், அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா வந்து இது வந்து ரொம்ப ஓப்பன் டாக்கே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பீகார்ல எஸ்ஐஆர் மூலமா தான் ஜெயிச்சோம், அதே எஸ்ஐஆர் மூலமா தான் தமிழகத்திலையும் நாங்க ஜெயிக்க போறோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வெளிப்படையா பேசும்போது அதை நம்ம பத்தி விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா சார்? குற்றத்தையே வெளிப்படையா செய்யும் பொழுது அதை குறித்த கருத்து வெளிப்படையா வரதுல ஒன்றும் தவறு இல்லையே. எஸ்ஐஆர் எவ்வளவு பெரிய மக்கள் விரோத செயல், ஜனநாயக விரோத செயல்ன்றது உச்ச நீதிமன்றத்துக்கும் தெரியுது, தனிப்பட்ட நீதி அரசர்களுக்கும் தெரியுது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கை விரைவா விசாரிக்க மாட்டேன்றாங்க? நேற்று யாரோ ஒரு அழகா ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அயோத்தி வழக்குல, இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்குல அந்த ஐவர்கள் அந்த பெஞ்ச் அமர்வு வந்து விசாரித்து கொண்டு இருக்கும் பொழுது தினந்தோறும் விசாரணை நடத்தணும்னு, துரிதப்படுத்தணும்னு அவங்க எல்லாம் காட்டின ஆர்வத்தை ஏன் இந்த ஜனநாயகத்துக்கு தேவையான இந்த எஸ்ஐஆர் விஷயத்துல இந்த உச்ச நீதிமன்றம் காட்டலன்னு கேள்விகள் எழுப்புறாங்கல்ல. இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இது வெளிப்படையான குற்றம். வெளிப்படையா இப்படிதான் பேசுவாங்க. 1.5 கோடி மக்களை, வாக்காளர்களை நீக்க போறாங்க, நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு அவங்க சொல்லும் பொழுது இது எவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக சீரழிவுன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதற்கு ஏற்ற மாதிரி மக்கள் வாக்களிக்கணும்னு பார்த்தா இப்ப யாரெல்லாம் எதிர்த்து வாக்களிப்பாங்க, யாரெல்லாம் ஜனநாயகத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதுதான் எஸ்ஐஆர் செயல்பாடு. யாரெல்லாம் அவங்களுக்கு எதிராக வாக்களிப்பாங்களோ அவங்கள வாக்களிக்க விடாமல் செய்து அவங்க தேர்தல் வெல்லணும்னு நினைக்கிறாங்க. இது மக்கள் போராட்டமா நிச்சயமா விரைவில் வெடிக்க தான் போகுது. இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஜனநாயகத்தில், உண்மையில், நேர்மையில், அறத்தில் நம்பிக்கை உள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு புரட்சி போராட்டமாக இது வெடிக்கத்தான் போகிறது. ஓகே சார், யாரை நீக்க போறாங்க சார்? நீங்க யாரு அப்படின்னு சொல்றீங்க? அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காதவங்க, அவ்வளவுதானே. அவங்களுக்கு தெரியுமே. அவங்களுக்குன்னா யாரை சொல்றீங்க? பிஜேபி தானே. பாஜகவுக்கு எஸ்ஐஆர் நடத்துறது பிஜேபி தானே. எலெக்ஷன் கமிஷன் இல்ல, அவங்க நேரடியா கட்சியா நடத்த முடியாது, தேர்தல் ஆணையம் தான் நடத்த முடியும். அதனால அவங்க வழியா நடத்துறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே, நம்ம இப்போ தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அந்த அதிகாரிகள் தானே இந்த எஸ்ஐஆர் வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வலிமையான அதிமுக கட்சியும் பிஜேபியோட இருக்குல்ல. அப்போ அவங்களுக்கு ஆதரவானவர்களை எல்லாம் சேர்த்து வைத்து விட்டு அவர்களுக்கு அதிமுகவுக்கு எதிரான கட்சிகளின் வாக்குகளையும் பிஜேபிக்கு எதிரான கட்சிகளின் வாக்குகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீக்க முடியுமோ அவ்வளவு நீக்க முடியும். பீகார்ல 65 லட்சம் நீக்க முடிஞ்சது இல்லை. அவர் ராகுல் காந்தி பேய் குரல் எழுப்பிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் நிரூபிக்கிறாரு, பிரஸை கூப்பிட்டு கூட்டம் நடத்துறாரு, நீதிமன்றத்துக்கும் போறாரு. ஒன்றும் செய்ய முடியல. இல்லை, தனி மனுஷனா அவரு செய்ய வேண்டியதை அவர் செஞ்சிட்டு இருக்காரு. மக்களா அந்த அறத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு பின்பலமா நின்று இந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவோம். உண்மை இல்லைன்னா இல்லைன்றத கண்டுபிடிச்சு சொல்லட்டும். அவர் தான் எல்லாத்தையும் நிரூபிக்கிறார்ல. அப்போ இந்த எஸ்ஐஆர்ல என்ன இவங்க பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தான் இங்கே திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அவங்க சொல்றாங்க 90 விழுக்காடு எலெக்ஷன் கமிஷன் மனுக்கள் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுச்சுன்னு. நம்ம பார்க்குற இடத்துல பாதி பேர் கதறிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் பெண்கள், இளைஞர்கள், பல கட்சியை சேர்ந்தவங்க, ஒரு கட்சியில் எங்களுக்கு வரவே இல்லை, இன்னும் மனு கொடுக்கப்படவே இல்லைன்னு சொல்லி. அப்போ எங்கேருந்து அவங்க 90 விழுக்காடு மனுக்கள் கொடுக்கப்பட்டுச்சுன்னு அவங்க சொல்றாங்க. இதுல எல்லாத்துலயுமே ஒரு மோசடி பின்னாடி இருக்குன்றது வெளிப்படையா ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குல்ல. ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி 93% அவங்க வந்து நிறைவடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பிஎல்ஓஸ்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கே அந்த இதை வந்து ஃபில் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ரீசெண்டா கேரளாவில் கூட ஒரு பிஎல்ஓ வந்து தற்கொலை செஞ்சிருந்தாங்க, தூக்கு போட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களால எப்படி அதை கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கிற கேள்வியும் இருக்குல்ல சார். இன்னைக்கு காலையில சமூக வலைதளத்துல பார்த்தேன், அது எவ்வளவு உண்மையான தகவல்னு எனக்கு தெரியல. இந்தியா முழுக்க இது வரைக்கும் அந்த மன
அழுத்தத்தின் காரணமா அரசு பணியாளர்கள் 217 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு இதுல வாசிக்கிறேன். இது நல்லதுக்கே இல்லை. அந்த வேலை பளு அவங்களுக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இல்லை. இதை போய் எடுத்துட்டு வரணும், செய்யணும். அந்த பணியில இருக்கிறவங்களுக்கே மன அழுத்தம் தாங்க முடியலன்னா இது என்ன மாதிரியான செயல்பாடு? அது எதனால மன அழுத்தம்ன்றது உங்களுக்கு விளங்குதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? என்ன மன அழுத்தம் அவங்களுக்கு? கட்சியின் அழுத்தமா? இல்ல அப்ப எதனால மன அழுத்தம் காரணமாக இப்ப இங்க கூட நாங்க இனிமே இந்த வேலையில ஈடுபட மாட்டோம்னு சொல்லி ஒரு ஊழியர் சங்கம் இவங்க அறிவிப்பு கொடுத்திருக்காங்கல்ல, என்ன அழுத்தம் நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார், இது என்ன அழுத்தமா இருக்கும்? ஒரு மாசத்துக்குள்ள முடிக்கணும்னா அழுத்தம் வரத்தானே செய்யும். ஓடி விரட்டி மனுவை கூட உட்காந்து உதவி செய்யி அதை திரும்ப மனுக்களை சேகரிக்கிறது எல்லா பணியும் குறுகிய காலகட்டத்துக்குள்ள செய்யணும்னு துடிக்கிறதுனால தான் அது. அப்ப அதனுடைய நோக்கம் என்ன? தேர்தலுக்கு முன்னாடி பண்ணணும். அப்ப தேர்தலுக்கு முன்னாடி போதாத கால அவகாசத்துல இவர்கள் மேல அழுத்தத்தை திணித்து இந்த வேலையை முடிக்கணும்னு தேர்தல் ஆணையம் நினைக்கிறதுனால தானே. அப்ப அவ்வளவு அவசரமா செய்ய வேண்டிய பணி என்ன? தேர்தல் இப்ப இந்த 3 மாதங்கள் விட்டுட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே பண்ணா 5 ஆண்டுகள் கிடைக்கிது இல்ல. அப்ப இந்த மன அழுத்தம் இல்லாம, இந்த குளறுபடிகள் ஏற்படாம, ரொம்ப குறைந்த கால அவகாசத்துல இதை போல அரசு பணி மெஷினரி சில வேலைகளை செய்யும் பொழுது தவறுகளுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு இல்லையா? ஹியூமன் எரர்ஸ் தானே. ஏன்னா நேரம் பத்தல, கொண்டு போய் ஒப்படைச்சாகணும், செஞ்சு முடிச்சு கணக்கு ஒப்புவிக்கணும் போது ஏதோ போடுப்பா, எதையோ கொடுப்பா, எதையோ போடுறான்னு சொல்லி அனுப்பும் பொழுது தவறுகள் நடக்க வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் தவிர்க்கலான்னா அப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு 5 ஆண்டுகள் நிதானமா பண்ணலாம்ல. அப்ப ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தானே இதை பண்றாங்க. இந்த உள்நோக்கம் நம்ம பேசுறது ஏதோ யாருக்கும் தெரியாத விஷயம் இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு ஒவ்வொன்றா நம்ம நிரூபணம் சொல்றோம். This is the evidence of why election commission is so keen on doing it in such a short span of time. இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள இந்த SIR மிகப்பெரிய இந்த செயல்பாட்டை இவங்க நிறைவேற்ற துடிக்கிறதுக்கு காரணம் ஒரு தவறான நோக்கம்ன்றது தான். அதனாலதான் இதெல்லாம் ஏற்படுது. இதுக்கு எப்ப விடிவு கிடைக்கும்? இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய நாட்டுல 140 கோடி மக்களை ஏமாற்ற முடியுதே. எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிகிற குற்றத்தை ஏன் நம்மளால தடுத்து நிறுத்த முடியல? மக்கள் இன்னும் ஒண்ணு சேரல. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு இல்லைனாலும் விரைவில் மக்கள் சிந்திக்க தொடங்கினால், எல்லாரும் சேர தொடங்கினால் புரட்சி வெடிக்கும். இது ஒரு அறத்தை நோக்கிய புரட்சி. சரி, இப்போ கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான கோரிக்கை விடுத்திருந்தாங்க. அதை மத்திய அரசு நிராகரிச்சிருந்தாங்க. ஆனா அதே நாள்ல தான் கோவைக்கு பிரதமர் மோடி வருகை தந்திருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஒரு வகையில் எனக்கு சந்தோஷம்தான். இந்த மனுஷன் அதை இல்லைன்னு சொன்ன பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ தமிழ்நாடு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. மெட்ரோ கிடைக்கலன்றது அர்த்தம். ஆனால் அவ்வளோ ஈஸியெல்லாம் நம்ம விட்டுற மாட்டோம்னு தெரியும். நம்ம அமைதியாக இருக்கிற மாநிலமும் இல்லை, நம்மளை அடக்கி வைக்க போகிற அளவுக்கு நம்மளும் இல்லை. அது வந்துடும், எப்படி வாங்கிடுவோம். அதுக்கு அவங்க கொடுக்குற காரணம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். இப்போ கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் வானதி சீனிவாசன் அந்த பகுதி MLA கிட்ட போய் கேட்கணும், ஒன்றிய ஆட்சி உங்களுடைய ஆட்சி தானே அங்கே மேலே இருக்குது, இப்போ பிரதமர் நமக்கே இல்லைன்னு சொல்லிட்டாரே, அது போய் வாங்கி கொடுங்கன்னு. இல்லை, வர தேர்தலில் மக்கள் காட்டணும். இவர் வெளியில பேசுறதெல்லாம் ஒன்று, தமிழ்நாட்டுக்கு செய்கிற அநீதிகள்லாம் இன்னொரு பக்கம். பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். நம்ம வெள்ள நிவாரணம் கொடுக்காது, நம்ம கல்வி மானியம் நமக்கு சேர வேண்டிய அந்த தொகையை 2000 கோடிக்கு மேலே அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறது, இப்போ மெட்ரோன்னு சொல்றது பெரிய பட்டியல் இருக்கு. அதை பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல மக்கள் வாக்களிக்கணும், அவ்வளவுதான். அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஓகே, சரி. இப்போ அவங்க வந்திருந்தாங்க, அதுக்கு ஒரு சில மக்களுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது முற்போக்கு இயக்கங்கள் எல்லாமே கருப்பு கொடி ஏந்தி எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பதில் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை நாள் நிதி வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க கருப்பு கொடி காட்டாம இருந்தீங்க, இப்ப காட்டுறீங்க தேர்தலில் திசை திருப்பதுக்காக அப்படின்னு. கருப்பு கொடி காட்டினா அவங்க நிதி கொடுக்க மாட்டாங்களா? அந்த அர்த்தத்துலதான் அவங்க சொல்றாங்களா? இல்லை, கொடுக்கவே இல்லையே. நம்ம ஒன்றும் பண்ணாதப்ப நியாயமா அதுவா சேர வேண்டிய தொகைவே அவங்க கொடுக்கல. அப்போ பல விதங்களில் நம்ம எதிர்ப்பை காட்டத்தான் போறோம், கேட்டுட்டு தான் இருக்கிறோம். நம்ம தமிழக முதல்வர் கடிதம் எழுதி இருக்கிறாரு, பல முறை இதை பத்தி பேசி இருக்கிறாரு. இதுக்காக ஒரு குழு போய் அவங்க நேரடியா சந்திச்சதும் உண்டு டெல்லியில. எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு குழுவும் அமைப்பும் அதுக்கு தகுந்த மாதிரி எதிர்வினைகள் ஆற்றத்தான் செய்வாங்க. அதுல இது ஒன்று, அது அவ்வளவு பெரிய குற்றமா அவங்க சொல்ல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பேசி வாங்கி கொடுங்க. உங்க கட்சி தானே, நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தானே, தமிழர் தானே, தமிழர்களோட பிரதிநிதி தானே. இப்ப சட்டமன்றத்துல நீங்க இருக்கிறீங்க, சட்டமன்ற உறுப்பினரா, அப்ப கேட்டு வாங்கி கொடுங்க. பிள்ளைகளோட கல்வியவே இது பாதிக்கும், அதனால முதல்ல அதை கொடுங்கன்னு அவங்க பேசி வாங்கிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம பக்கம் அவங்க விசாரிக்கவே கேட்கவே கூடாது. அதுக்கு அவங்களுக்கு உரிமையே கிடையாது. இது வரைக்கும் மோடி வரும்போது கருப்பு கொடி ஏந்தல அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன முதல்ல ஏந்திருக்கணும்னு சொல்றாங்களா? இல்ல, இது வரைக்கும் நம்ம ஏந்தல, இப்போ தேர்தலை திசை திருப்பறதுக்காக கருப்பு கொடி ஏந்திரும், இந்த ஒரு மாதிரியான பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக திமுக செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருக்கலாம், அரசியல் தானே, அது ஒன்றும் தவறு இல்லையே, பண்ணலாம்.
அவங்க மோடி வந்து பேசும்போதும் சொல்றாங்க, தமிழ் கத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இந்தியை வந்து திணிக்க பாக்குறாங்க. இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது சார்? இது வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரியிற விஷயம் தானே. நான் சொல்லிதான் இல்லை, நானும் மக்களோட தமிழர்களா அதுக்கு எதிர்ப்பு குரல் எழுப்புறேன். எனக்கு ஹிந்தி எழுதணும், பேசணும், படிக்கணுன்ற ஆவெல்லாம் தனிப்பட்ட விதத்தில் உண்டு. அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒன்றும் அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாம். என் தமிழை, எங்களுடைய அந்த மண்ணோட மொழியை நீங்கள் சிதைக்காமல் இருந்தால் போதும். மற்றதெல்லாம் எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன தேவைன்னு நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ ஹிந்தி கற்றுக் கொடுத்தா தமிழர்கள் போய் உலக அரங்கத்தில் உலகம் முழுக்க உயர்ந்த நிலைகளில் இருக்கிறாங்க. நாசாலேருந்து, கூகுள்லேருந்து, நீங்கள் எவ்வளோ பெரிய அமேசான்லேருந்து எவ்வளோ பெரிய நிறுவனத்தை எடுத்தினாலும் மேலே முதல் இடத்துல 2வது இடத்துல தமிழர்கள் தான் இருக்கும். ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா போனோம். நமக்கு எது எப்போ தேவையோ அதற்கான தேவைக்கேற்ற பணிகளில் செயல்பாட்டில் நம்ம ஈடுபடுவோம். ஹிந்தி தேவைன்ற கட்டம் வந்து அதை கற்றுக்குவோம். அதை இவங்க வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான். ஓகே சார். இப்போ எஸ்ஐஆர் எதிர்ப்பு வந்து தமிழகத்துல ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து நீங்க கூட சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் முன்னாடி, பாஜக தான் இதை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரு கட்சி மட்டுமே இது வந்து திமுக தான் எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார். அவங்களுக்கு புரிஞ்சது அவ்வளோதான். அவங்களுக்கு போய் புதுசாக நம்ம அரசியல் 3 மாதத்தெல்லாம் கற்று தந்துட முடியாது. அடுத்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் செலவழித்து அவங்க அரசியல் புரிதல்லாம் வந்த பிறகு அவங்க அதை கேட்ட சொல்ல கருத்துக்களுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். நன்றி சார். நன்றி.